சாம்பார் பொடி இது பாருங்களேன் எவ்வளவு ஃபேண்டாஸ்டிக்கா இருக்கு. நீங்க இதை வச்சு சாம்பார் வச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பரா இருக்கும். அன்னன்னைக்கு ஆர்டரை அன்னன்னைக்கு அரைச்சி அப்படியே டெலிவரி கொடுக்குறோம். பிரத்யேகமா உங்களுக்காகவே தனித்தன்மையோட தயாரிக்கப்படுது. கண்டிப்பா நீங்க ஆர்டர் பண்ணி இதை டேஸ்ட் பண்ணும்போது நீங்களே இதை உணருவீங்க. என் அன்பு வணக்கம். மீதமான சாதத்தில் இது பண்ணால் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் யாராவது கொடுத்தீங்கன்னா மீது போன சாதத்தில் தான் நீங்கள் இந்த சிப்ஸு பண்ணிங்கன்றது யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. அவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கும். நான் அப்படியே ப்ளெயினாக பண்ணியிருக்கேன். நீங்கள் மேலே மிளகாத்தூள் போட்டுக்கலாம், இல்லை சாட் மசாலா போட்டிங்கன்னா சூப்பராக எக்ஸலண்ட்டாக இருக்கும். மத்தியானம் மீந்த சாதத்தை சாயந்தரம் நீங்கள் ஒரு அமேசிங்கான சிப்ஸாக எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்த்துக்கலாம். முதல்ல மத்தியானம் வடித்த சாதத்தை 2 டம்ளர் சாதத்தை நான் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். 2 க்யூப்ஸ் ஆஃப் பட்டரையும் நான் அதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் சாஃப்டாக்கி போடுறது நல்லது. ஏன்னா மிக்சியில் போட்டு அரைப்படும் போது இது ஈஸியாக இருக்கும் ஒன்றா கம்பைன் ஆகிறதுக்கு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம், ரொம்ப ஜாஸ்தி ஊற்றிட வேணாம். போட்டுட்டு நல்ல மையாக இதை பாருங்கள், இந்த மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள், ஸ்மூத் டெக்ஸ்சரோட இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அரைச்சி வச்சதை நான் ஒரு பவுலில் மொத்தமாக தட்டிடுறேன். எல்லாத்தையும் தட்டிட்டு அதில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவரு, கொஞ்சமாக அரிசி மாவையும் நான் இதில் சேர்த்துக்கிறேன். உப்பையும் நான் இதில் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது இவ்வளோ தான் அளவுன்னு சொல்லிட முடியாது. ஸோ அப்பப்போ அதுக்கேற்ற மாதிரி தேவையானது கார்ன்ஃப்ளவர் மாவையும் அரிசி மாவையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். இது அப்படியே இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து வரும்போது நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் கோதுமை மாவை இதுக்குள்ளே போட்டு அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கிறேன். ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பர்ஃபெக்டாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக சூப்பராக இருக்குன்னு. இந்த மாதிரி வந்துச்சுன்னா ரெடின்னு அர்த்தம். நான் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு டேபிளை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு மாவை கொஞ்சம் நல்லா தூவி விட்டு கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன பேட்சஸாக பிரித்து அதை நல்லா நீட்டமாக நான் உருட்டிக்கிறேன். உருட்டு சின்னதாக பணத்தால் அப்படி பாதியாக வெட்டி அப்படியே தனியாக எடுத்து வச்சிடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பண்ணிவிட்டு ஒன்றை எடுத்து அப்படியே அழுத்தினோன்னா நமக்கு பெரிய சப்பாத்தி மாதிரி நல்லா தேய்க்கணும். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்படியே தேய்ச்சிக்கிட்டு என்கிட்ட பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கட்டர் இருக்கும். அந்த கட்டரை வச்சு நான் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே மாவு போட்டு தேய்க்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா ஒட்டிக்கு போகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஸோ இது எல்லாத்தையும் நான் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த மாதிரி கட்டர் இல்லாதவங்க மிக்சிக்கு மேலே ஒரு சின்ன மூடி இருக்கும் பார்த்திங்களா, அதை கூட எடுத்து நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ கீழே மாவு கோதுமை மாவு போட்டு டஸ்ட் பண்ணி தேய்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம், இல்லைன்னா ஒட்டிக்கும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிடலாம். நான் ஃபோர்க் வச்சு இந்த மாதிரி டிசைன் பண்ணனாலும் பண்ணிவிட்டு போடுங்க. அப்படி பண்ணாதுன்னா ப்ளெயினாக நீங்கள் தான் போடணும், எதுவும் வேண்டான்னா ஃபோர்க்கால் 2 குத்து குத்திடுங்க. அப்போ தான் அது உப்பி வராமல் இருக்கும். இல்லைன்னா உப்பி பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது. எவ்வளோ ஃபேண்டாஸ்டிக்காக எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள்.